ஐயோ ஆதி, ஆதி, ஆதி என்னாச்சு? ஆதி என்னாச்சு? ஆதி, ஆதி பார்த்து நடந்து வரலாம்ல, என்ன இப்படி இடிச்சுக்கிட்ட? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ ரத்தம் வேற வருது, என்ன ஆதி நீ? மதி, இது சாதாரண அடிதான மதி, இதுக்கு எதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? மதி, ஆதி இடிச்சுக்கிட்டதும் எதுக்கு அப்படி பதறி போய் விசாரிச்ச? அவன் சாதாரணமா தானே இடிச்சுக்கிட்டான், அதுக்கே இப்படி பயப்படுற? மதி, நீ நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உனக்கு என்ன ஆச்சு? நீ நைட்டு காட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுல இருந்து சரியாவே இல்ல. நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற, ஏதோ யோசிச்சுட்டே இருக்க, எதையும் நினைச்சு பயப்படுற. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு மதி. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் மகள். நைட்டு வெண்ணிலாக்கா வைத்தியரை பாக்கணும்னு காட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. நானும் பக்கத்துலதான் இருக்கும்னு நினைச்சு போயிட்டேன். ஆனா அவங்க ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனாங்க. அங்க போனா மந்திரவாதி மாதிரி ஒரு பெரியவர் வட்டம் போட்டு விளக்கெல்லாம் ஏத்தி பயங்கரமான சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு பார்க்க ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா வெண்ணிலாக்கா எதுவுமே பயப்படாம இருந்தாங்க. அவங்க காயத்துக்கு பச்சையில கட்டு போட்டு விட்டாங்க. அதுக்கிடையில அங்க இருந்த பெரியவர் என்கிட்ட ஏதேதோ பேசினாரு. அவர் பேசினதை கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு மகள். அவரு என்ன சொன்னாருன்னா, ஆதியோட உயிருக்கு ஆபத்து இருக்கா, அதுக்கு ஏதோ பூஜை பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனாலும் எனக்கு அவர் சொன்னது ஞாபகத்திலே இருக்குது. அதான் திடீர்னு ஆதி இடிச்சுக்கிட்டதும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இங்க பாரு மதி, இதுக்குதான் ராத்திரி நேரத்துல எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றது. பாரு, எங்கேயோ போய் எதையோ பார்த்துட்டு பயந்துட்டு வந்திருக்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பணம் பறிக்கிறதுக்காக பூஜை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதெல்லாம் நம்பி மனசை போட்டு குழப்பிக்காத. சரி, கேட்டுட்டோம்ல, வா பாத்துக்கலாம். என்ன சார், உங்ககிட்ட ஒரு சின்சியாரிட்டி இல்ல, ஒரு பங்க்சுவாலிட்டி இல்ல. இப்படி இருந்தா எப்படி சார்? யாரு எங்களையா சொல்ற? ஆமா சார், அப்புறம் உங்களை சொல்ல வேற யார் சொல்லுவாங்க? பாத்தியா அஸ்வின், நம்ம அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க நம்மள கேள்வி கேட்டு எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் வெறும் வாய் மட்டும்தான் அஸ்வின், வேற ஒண்ணும் இல்ல. மேடம், நாங்க எப்பேற்பட்ட விஷயத்த சொல்றதுக்காக உங்களுக்கு போன் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்களே மேடம். நாங்க சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. என்னங்கடா ஸ்வேதாக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க? அப்படி என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? ஒருவேளை மதியம் மகாவையும் போட்டு தள்ளிட்டீங்களா? சார், நாங்க சொல்ல போற விஷயம் அதோட பெரிய விஷயம் சார். சும்மா ஆர்வத்தை உண்டாக்காம முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. நாங்க மகளினியும் மதியும் பேசிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டுட்டோம். மதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க காட்டுக்குள்ள போனதாகவும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சாமியார் ஆதியோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா சொன்னதாகவும் பேசிட்டு இருந்தாங்க. அதனால ஆதிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. சரி, அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை சொல்லுங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆதி சாருக்கு ஒரு சின்ன கீறல் கூட படக்கூடாதுன்னு அடிக்கடி மேடம் சொல்லுவாங்க. அவங்க ஆதி சார் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அதனாலதான் விஷயத்த மேடத்துக்கிட்ட சொல்ல வந்தோம். அந்த மதி எங்க போனா, அந்த விஷயத்த அவகிட்ட யார் சொன்னாங்க, இத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன் ஆதிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதே சமயம் ஆதி மேல அக்கறையா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காளே மதி, அவளை சீக்கிரம் போட்டு தள்ளணும். இன்னைக்கு அவங்க எங்க போறாங்க, என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லு. இன்னைக்கு வியூ பாயிண்ட் பார்க்க கூட்டிட்டு போக போறோம் மேடம். சூப்பர், நல்ல பிளான் தான். ஆனா உங்களுக்கு இதான் லாஸ்ட் சான்ஸ். இத மிஸ் பண்ணவே கூடாது. இதுல ஏதாவது சொதப்பு நீங்க இந்த அட்டம்ப்ட்ல இருந்து நீங்களா விலகிக்கணும். கண்டிப்பா இந்த விஷயம் மிஸ் ஆகாது மேடம். வெண்ணிலா, இந்தாமா சுடு தண்ணி குடி. இந்த சினிமால வர மாதிரி ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த ஹீரோ நல்லா பாத்துப்பானே, உடனே ரெண்டு பேருக்கும் அப்படியே லவ் வந்துரும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு நீ நினைச்சன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் கனவுலயும் நடக்காது. சே 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 சே,
அந்த மாதிரி எல்லாம் நினைப்பனாமா? அதுக்கெல்லாம் 100% வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. எப்படி அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? ஏன்னா சுடுதண்ணி கொண்டு வந்து கொடுத்தா காதல் வர்றதுக்கு நீ ஒண்ணு ஹீரோயினும் இல்ல, நான் ஹீரோவும் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த எடுபுடி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். உனக்கு ஒண்ணுனா நான் தான் பார்க்கணும், வேற யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ம், இவங்க டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல். இவங்கள சம்மதிக்க வச்சுட்டா போதும், ரொமான்டிக் கப்பல்ஸ ஈஸியா உசார் பண்ணிடலாம். சரி, எதுக்கும் இவங்க கிட்ட போய் பேச்சு கொடுப்போம். சிவா சார், இன்னைக்கு வியூ பாயிண்ட் பார்க்க போலாம். 2 பேரும் கிளம்புங்க. வியூ பாயிண்டா? அப்படின்னா அங்க அங்க என்ன இருக்கும்? என்ன மேடம், நிறைய வியூ பாயிண்ட் இருக்கு. பக்கோடா பாயிண்ட், சூசைட் பாயிண்ட் அப்படின்னு நிறைய இடம் இருக்கு. ஏப்பா மெஸ்ஸி, அங்க போறதுல என்ன யூஸ்? அங்க என்ன பார்க்க போறோம்? சும்மா பாயிண்ட்னா அப்படி என்னதான் பாயிண்ட் அது? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பெரிய மலையோட உச்சியில இருந்து கீழே இருக்கிற ஆழமான பள்ளத்தை பார்க்கலாம் சார். அது பக்கத்துல போய் நின்னாலே தலையெல்லாம் சுத்தும். அது அப்படி ஒரு பிரம்மாண்டமான பள்ளமா இருக்கும் சார். அது ஒரு த்ரில்லிங்கான அனுபவமா இருக்கும். எனக்கு தினம் தினம் த்ரில்லிங்கான அனுபவம் கிடைச்சிட்டு தானப்பா இருக்கு. அதெல்லாம் சரி, அங்க போகணும்னு சொல்றியே, அந்த பாயிண்ட்ல தவறி விழுந்துட்டா? தெரிஞ்சே தள்ளி விட்டா எலும்பு கூட கிடைக்காது. இதுவும் நல்ல பிளானா தான் இருக்கு. இதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏய், இன்னியோட உன் கதை க்ளோஸ். அதுவும் உன் தங்கச்சி கண்ணு முன்னாடியே நீ சாக போற. எவ்வளவு பாக்கியம். என்ன இப்படி சொல்றா? ஆஹா, நானே விளக்கம் கேட்டு மாட்டிக்கிட்டேனா? இவ செஞ்சாலும் செய்வா, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். மெஸ்ஸி, இன்னைக்குதான் ஒரு யூஸ்ஃபுல்லான இடத்துக்கு நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்க. கண்டிப்பா நீ சொன்ன வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போயே ஆகணும். நான் போய் மகா செல்வத்தை கூப்பிடுறேன். மேடம் போங்க மேடம், நீங்க சொன்னது எல்லாரும் வருவாங்க. ஏப்பா மெஸ்ஸி, நீ என்ன ட்ரிப்புக்கு பிளான் பண்ற கைடா இல்ல மர்டருக்கு பிளான் பண்ற கைடா? கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டிக்கு மர்டர் பிளான போட்டு கொடுத்துட்டியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாம அங்க வச்சுதானே மதியம் மகாவையும் கொலை பண்ணலாம்னு இருக்கோம். நம்ம பிளான் இவங்களுக்கு தெரிஞ்சிடும் போலயே. சரி, பாத்துக்குவோம். எல்லாருமே டார்ச்சர் பண்றாங்களே. இப்படிதான் முதல்ல ஹாஸ்பிட்டல்லையும் நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் மாறினது அஸ்வின் வேணும்னே திட்டம் போட்டு பண்ண சதி. ஆனா இது அப்படியா? அந்த சாமியாருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அவரே நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு.